அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல சூப்பர் தகவல் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் நம்ம கொடுக்க போறோம். அதனுடைய முதல் வீடியோ பதிவு தான் இது. இந்த சூப்பர் தகவல்ல ரொம்ப யூனிக்கான தகவல், நீங்க தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. இது டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கேள்விதான். காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தான் தண்டி யாத்திரை போயிருப்பார் உப்பு சத்தியாகிரத்துக்காக 1930 1930. ஸோ ராஜாஜி திருச்சியிலிருந்து வேதாரண்யம் போயிருப்பார். ஓகே, இப்போ கேள்வி அது கிடையாது. அவர் ஒரு ஆசிரமம் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காரு. அது எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோன்னா திருச்செங்கோடு. ஸோ திருச்செங்கோடுங்கிறது எங்க இருக்கு? நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா, நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் புதுப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல தான் தொடங்கினார். ஓகேவா, அந்த ஆசிரமத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? காந்தி ஆசிரமம். ஆசிரமத்துக்கு பேர் என்னது? காந்தி ஆசிரமம். ஸோ எப்போ தொடங்கினாரு? 1925 பிப்ரவரி மாசத்துல, 1925 பிப்ரவரி மாசத்துல தான் இந்த ஆசிரமம் யார் பார்த்தோன்னா அதாவது தொடங்கி வச்சாங்க. சீஃப் கெஸ்டா யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா தந்தை பெரியார் தான் வந்தாங்க. ஓகேங்களா, இது எங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால அந்த போட்டோ உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் மயில நல்லா நிற்கும். ஸோ இங்க பாருங்க, திருச்செங்கோடு எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான். ஓகேங்களா, காந்தி ஆசிரமம் இதான் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, இங்க பாருங்க ராஜாஜி இல்லம்னு இருக்கும். இங்கதான் தேச தலைவர்கள் எல்லா தலைவர்களும் பார்த்தோன்னா இங்கதான் கூடி இந்த போராட்டம் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றது எல்லாமே இங்கதான். நிறைய காந்திஜி வந்திருக்காரு, நேருஜி வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க, அங்க இருக்கக்கூடிய கடைகள் காந்தி ஆசிரமம். காந்தி ஆசிரமம் அதே மாதிரி பாருங்க, கிராம கைத்தொழில் பொருட்கள் கூடும் காந்தி ஆசிரமம். ஃபுல்லா அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய கதர் உற்பத்தி நிலையம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இந்த ஆசிரமத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க, ராஜாஜி அவர்கள் பார்த்தோன்னா சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த நூல் பார்த்தோன்னா ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. எப்ப? 1958 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. இது ராமாயணத்தை தழுவி எழுதின நூல். அதே மாதிரி மகாபாரதத்தை தழுவி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது வியாசர் விருதுங்கிற ஒரு நூல். ஓகேங்களா, யாரு? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. அதை சுருக்கிதான் ராஜாஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி 1954 இவருக்கு பாரத ரத்னா விருதும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ராஜாஜி சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சுங்க. இன்னும் நிறைய தகவல் இருக்கு. இப்போதைக்கு இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவல் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இவர் 1930 பார்த்தோன்னா தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறாரு. 1937 பார்த்தோன்னா சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஸோ இன்னும் நிறைய தகவல் இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சின்ன சின்ன கண்டென்ட்டா பார்க்கலாம். ஓகேங்களா, நன்றி.